2025 செப்டம்பர் மாதம் வெளியான ஹோம் பவுண்ட் அப்படின்ற ஒரு சூப்பரான படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 98வது ஆஸ்கார் நாமினேஷனுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. ஸோ இறுதி லிஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதில் இந்த ஹோம் பவுண்ட் படம் இருக்கா இல்லையா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கடந்த டிசம்பர் மாதம் ஆஸ்கார் நாமினேஷன் லிஸ்ட் வெளியாச்சு. அதில் 15 படத்தில் இந்த ஹோம் பவுண்ட் படம் ஒரு படமாக இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முதல் 5 படத்தை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 5 படத்துல இந்த ஹோம் பவுண்ட் படம் இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த 5 படங்களுடைய லிஸ்ட்ல என்னென்ன படங்கள் தான்ப்பா இருக்கு சொல்லு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அந்த லிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரேசில் நாட்டோட தி சீக்ரெட் ஏஜென்ட், பிரேசில் நாட்டை சேர்ந்த இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட், நார்வே நாட்டை சேர்ந்த செட்டில்மெண்டில் வேல்யூ, ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த சீரட், துனிஷா நாட்டை சேர்ந்த தி வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜாப். இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளை சேர்ந்த படங்களுடைய லிஸ்ட்டை வெளியிட்டிருந்தாங்க ஆஸ்கார் நாமினேஷன்ல.